வணக்கம். அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் அலசல், கமலஹாசன் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார். கன்னி பேச்சு அப்படின்னா முதல்ல பேசுகிறத கன்னி பேச்சும்போம். வைரமுத்து அதுக்கு வேறு அர்த்தம்லாம் சொல்கிறாரு, அது அப்புறம் வரும். முதல்ல கமலஹாசன் பேசுகிறதுக்கு வரும். வைரமுத்து கவிதைலாம் எழுதியிருக்காரு. அவர் எதுக்கு கவிதை எழுதலைன்னே தெரியல. கருணாநிதி சமாதிக்கு போனால் ஒரு கவிதை எழுதுகிறார். ஸ்டாலின் அங்கே ஒரு மலர் வளையம் வச்சா அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறார். உதயநிதி போய் மலர் வச்சு கும்பிட்டு மலர் வளையம் வச்சா கும்பிட்டா அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த எம்எல்ஏ போட்டு உதைச்சான இப்போ பாவம் ப்ரெஸ்ஸில் போட்ட அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறாருன்னா எழுத மாட்டேங்கிறார். எப்படி திமுககாரன் ஒழிச்சு உதைச்சான். ஞானசேகரன்லாம் உள்ளே போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணை மானபங்கப்படுத்தினா அப்போ ஒரு கவிதை எழுதுவார்னு எதிர்பார்த்தேன். அப்போ எழுத மாட்டேங்கிறார். அவர் கருணாநிதி சமாதியே தாஜ்மஹாலுங்கிறார். அது என்ன ஒரு நம்ம எழுதுனாலே அவனும் கேட்க மாட்டான். ஒரு கவிதை யாரும் படிக்கிறது இல்லை. சினிமாலே உன் கவிதை வேணாம்ப்பான்ட்டாங்க. இப்போல்லாம் ஏஐ வந்துட்டா கவிதை ஏஐயே கொடுக்குது. செயற்கை நுண்ணறிவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க கவிதை கொடுன்னா இவரே வைரமுத்தே இப்போ ஏஐலேருந்து செயற்கை நுண்ணறிவிலேருந்து தான் இப்போ விஷயத்தை எடுத்து எழுதுகிறாருன்னு கேள்விப்பட்டோம். அதனால் இவர் போய் கன்னி பேச்சு பேசுகிறாரு. அதுக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காந்திக்கும் ஈவேராவுக்கும் பேரன் அப்படிங்கிற ரெண்டு பேத்துக்கும் பேரன் அவர். One of the sons of Anna and the great grandson of M.K. Gandhi and Periyar stands before you, sir. The budget session is on. Now I speak in this House of Elders, educated and inspired by my teachers. ஈவேராவுக்கும் பேரன். ஈவேராவு குழந்தையே இல்லை. காந்திக்கு ஒரு பையன் இருக்கார், ஒரு குஜராத்தில் இருந்தார். ஆனால் இவர் சொல்கிறார், நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் பேரன் அப்படிங்கிறார். அப்புறம் அவரே சொல்கிறார், ஏன் பேரன்? அது யாருக்கும் புரியாது. நான் என்ன கேட்குறேன், காந்தி ஒரு துருவம், ஈவேரா ஒரு துருவம். ரெண்டு பேர்த்துக்கும் இவர் எப்படி பேரனாக இருக்க முடியும்? காந்தி சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவர். ஈவேரா சுதந்திரம் கொடுக்காடான்னு வெள்ளைக்காரனை பார்த்து சொன்னாங்க. இரு துருவங்களான ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இவர் பேரனாக வர முடியும்? காந்தி சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கும்போது துள்ளி குதிச்சார். எங்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி பாடினார். ஈவேரா கருப்பு கொடி ஏற்றினார் வீட்டில். அவங்க குரூப் அந்த சிஷேவ பிள்ளைகளே எல்லாம் கருப்பு கொடி ஏற்றுங்க என்னாங்க. இந்த குரூப் பூரா கருப்பு கொடி ஏற்றின குரூப் அப்போ இந்த ராபின்சன் பூங்காவில் உட்காந்த குரூப் பூரா கருப்பு கொடி ஏற்றினாலுங்க. ரெண்டு பேத்துக்கும் பேரன் தான். எப்படி நம்மளை முட்டாளாக்குற விஷயம் இல்லை. அவருக்கு தான் பாவம் அவர் பேசுனா அவருக்கே புரியாது. அதனால் இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் நான் பேரன் கேட்பான்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாரு, நான் தமிழில் பேசுகிறேன்னா அதுக்கு ஈவேரா தான் காரணம் அப்படிங்கிறது. ஈவேரா எப்படி காரணம் எனக்கு புரியல. ஈவேராவுக்கு ஒழுங்காக தமிழ் தெரியாது. அவர் எது பேசினாலும் வெங்காயம் பாரு, தமிழ்லேயே பேச தெரியாது. பேசும்போதெல்லாம் வெங்காயம். இவர் சொன்னார், பாரதியார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காது நிலைனார். அதுக்கு ஒரு கொடுத்தாரு, வெங்காயம், செந்தமிழ் நாடனும் போதினிலே வெங்காயம் பாயுது காதலிலேன்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு. அவ்வளவு கவிதை நயமாக எழுதின பாரதியார் கவிதையை கொச்சப்படுத்தி அந்த தமிழில் பேசினார். எல்லாருக்கும் தெரியும், தமிழை காட்டு மிராண்டி மொழினார். தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னார். விடுதலையில் எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசினார். ஆனால் நான் தமிழ் பேசுகிறதுக்கு காரணமே ஈவேரா தாங்கிறார். குழப்பவாதி, என்னத்தை பண்ணுறது. அப்புறம் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் அறிஞர் அண்ணாங்கிறார். பார்லிமெண்ட்டில் எவனுக்கு தமிழ் தெரியாது. ஒன்று ரெண்டு தெரிஞ்சவங்க கூட இதெல்லாம் புஸ்தகமாக எடுத்து பார்ப்பான். எப்பா அண்ணாட்ட அவர் படித்தாரான்னு. அண்ணாதுரை 69 செத்துட்டார். இவருக்கு 69 14 வயசு, 13 வயசு. 69 13 வயசில் இவருக்கு எப்படி அண்ணா இப்போ தமிழ் சொல்லி பாடம் எடுத்தாருன்னு தெரியலை. அவர் சொல்கிறார், தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அண்ணா தான். ரெண்டாவது, இவர் ஸ்கூலில் எதுவுமே பாஸ் பண்ணலை, ஸ்கூலே தாண்டலை. 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ. ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் சொன்னார், சிவாஜின்னு சொல்லிட்டு சொன்னாராம், டேய் நீ என்னை விட படித்தவன்டா, உனக்கு மரியாதை கொடுக்கணுன்னாரான். இவர் திரும்பி பேசினார், அண்ணே நான் 5ஆம் கிளாஸுன்னு என்னாரான். நான் 3ஆம் கிளாஸ் தான்டா, அதை என்னையை விட படித்தவன் சொன்னேன்னாரான். அது அவரே சொன்னார். ஆக 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ இவருக்கு அண்ணா தமிழை பற்றி பாடம் எடுத்தார்.
அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே நம்ம ஆள் இருக்கார்ல வைரமுத்து, அவர் கவிதையை எழுதிட்டார். இது கன்னி பேச்சல்ல, காளை பேச்சுங்கிறார். அது என்ன கன்னி பேச்சு காளை பேச்சு? கவிஞருக்கு அவர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எழுதினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. கன்னி பேச்சுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, கன்னினா யார் கையும் படாத ஒரு பெண். அந்த முதல்ல நீங்கள் எங்கே போய் பேசுகிறீங்களோ இது பண்ணுறீங்களோ அதை கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. இவர் இது காளை பேச்சுங்கிறார், கன்னி பேச்சே இல்லை. காளை பேச்சுன்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக ஜல்லிக்கட்டு மாதிரி, அதனால் அந்த மாதிரி பேசிட்டாருன்னு இது கன்னி பேச்சல்ல காளை பேச்சுன்ட்டார். இவர் பேச்சை கேட்டு நாடாளுமன்றமே நிமிர்ந்தது, அதிர்ந்ததுங்கிறார். நாடாளுமன்றத்தில் என்ன நிமிர்ந்தது? இவர் பேசுகிறது அவருக்கே புரியாது. இவர் பேசும்போது எல்லாம் தூங்கி கிடக்கான். இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. பார்த்தான் ஒன்றுமே புரியலன்னு தலையை பிச்சுக்கிட்டு தூங்குறான். இவர் நாடாளுமன்றமே நிமிர்ந்ததுன்ட்டார் வைரமுத்து. அதிர்ந்ததுங்கிறார். என்ன அதிர்ந்தது? என்ன அங்கே இருக்கிற ஒரு 100 பேர் 50 70 250 பேர் ராஜ்யசபாவில் ஒரு 100 பேர் கூட இல்லை. அது நிமிர்ந்தது அப்படிங்கிறாரு, அதிர்ந்ததுங்கிறார். அப்புறம் கமலஹாசனை தாடி வைத்த சிங்கம்ங்கிறார். கமலஹாசன் தாடி வச்சுருக்காராம். அதை தாடி வைத்த சிங்கம்னு சிங்கத்தை கவலைப்படுத்துகிறார். கமலஹாசனை வச்சு தாடி வச்ச சிங்கமா? ஆனால் சிங்கத்துக்கு தாடி இருக்கா? அதை வர பார்க்கணும்ல. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கத்துக்கு தாடியே இல்லைங்கிறாங்க. சிங்கத்துக்கு எப்படின்னா முகம்புறா முடி இருக்குமா, அப்படியே முகத்தில், அப்புறம் நெஞ்சு வல்ல, கழுத்தில், இதெல்லாம் முடி இருக்குமா சிங்கத்துக்கு. ஆனால் தாடி இல்லைங்கிறான் ஆராய்ச்சியாளர்கள். நான் ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டேன். சிங்கத்துக்கு என்னப்பா தாடி இருக்குமான்னு ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தா சிங்கத்துக்கு தாடியே இல்லைங்கிறான் ஆராய்ச்சியாளர். முகம்புறா முடியாக இருக்கும், கழுத்தில் இருக்கும். அதுவும் ஆண் சிங்கத்துக்கு தான் இது இருக்குங்கிறான், பெண் சிங்கத்துக்கு இருக்காது பெரும்பாலும் அப்படின்னு சொல்கிறான். இவர் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தாடி வைத்த சிங்கமேன்னு அடிச்சிட்டார். சிங்கம் சொல்லி அதோடு விடுவாருன்னு பார்த்தா களிரே பிளிரேங்கிறார். என்ன ஒன்றும் புரியலையே நினைப்பீங்க. களிரே அப்படின்னா யானை, பிளிரு கத்துங்கிறார். அவர் தான் கத்திட்டார். இங்கே ராஜ்யசபாவில் தான் சம்மந்தம் இல்லாமல் கத்திட்டார். பிளிருங்கிறார். நீ யானையாங்கிறார். முதல்ல சிங்கம்னார், அப்புறம் யானைன்னார், கத்துங்கிறார். இது யாருக்கும் தலையை பிச்சுக்கிட்டாங்க எல்லாமே. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. அதனால தான் சினிமாவில் அவனு அந்த கவிதை எழுத கூப்பிட மாட்டேங்கிறான், பாட்டு எழுத முடியலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் இதை பார்த்துட்டு ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் அவர் தான் பேசுகிறாருன்னா கவிஞரும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்று பார்த்துட்டு, நேற்று பேச வேண்டியது இந்த டாபிக், நேரம் இல்லை பேசுகிறேன். அதுக்குள்ளே இவங்க அடி சரியான அடி கொடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா கொடுத்தாங்க பாருங்க. இன்றைக்கி இதில் பார்லிமெண்ட்டில் ஏயோ விடுதலை பத்திரிக்கை 1960 என்னமோ சொல்கிறாங்க, பாரு. அதில் நீ சொன்ன ஈவேரா தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரியான்னு தேதியோடு சொல்லிட்டார் ஈவேரா எழுதுனது. If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். தேதியோட தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே கமலஹாசன் பதில் கொடுக்குறாரு, ஈவேரா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னான், தமிழ் பிச்சை எடுக்குமா? இதுதான் கேள்விக்குரிய பதில். அவர் கேட்ட கேள்வி, ஈவேரா தான் இப்போ நீ தமிழ் பேசுகிறதுக்கு ஈவேரா தான் காரணம் சொல்கிறைய, ஈவேரா தமிழை படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரியா 1960களில் விடுதலை பத்திரிக்கையிலன்னு காமிக்கிறேன். உடனே ஈவேராவை பற்றி சொல்லணும்ல, ஈவேரா அப்படி சொல்லலை. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காதுன்னு ஈவேரா பொய் நீ சொல்லலை, நீங்கள் பொய்யான தகவலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல தமிழ் பிச்சை எடுக்குமா? அவருக்கு அப்படியே தலை சுற்றிச்சு. இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்?
தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன நம்ம ஒன்று சொல்கிறோம், இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்ட்டு தளபதி இவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறோமே அப்படின்னு. அடுத்தவர் சொல்கிறார், தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவர் அவன் ஈவர். அந்த 19ஆம் தேதி பத்திரிக்கை, அவர் பத்திரிக்கை விடுதலை எழுதியிருக்காருன்னா அதுக்கு யோசிச்சார். அதுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டோம். எல்லாம் சிரித்தாங்க. அவங்களும் உட்காந்தாங்க தலையில் கையை வச்சுட்டு. அதனால் அதுக்கு பதிலே சொல்லலை. அப்படியே சொல்லி இதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் பூரா எல்லாம் கமலஹாசன் எடுத்து வாங்கிட்டார், இந்த கூட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் கேவலப்பட்டு இது பண்ணி பெரியார் தான் எனக்கு தமிழ் பேசுகிறதுக்கு காரணம் அண்ணாதுரை சொல்லி கொடுத்தாரு. தமிழில் ஃபெயிலாக இருப்பார், எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலாக தான் இருப்பார். ஆனால் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸை தாண்டலன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கூத்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தான் கேவலம். அங்கே உள்ளவன் என்னப்பா சபாநாயகர் சிரிக்கிறார். அந்த மாதிரி சொல்லுது, சபாநாயகரே தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படிங்கிறது தமிழ். அதை இங்கிலீஷில் சொல்கிறேன். தமிழ் இப்போ இது பண்ணி இஃப் யூ லேர்ன் தமிழ் யூ கனாட் கெட் ஆர்ம்ஸ், பிச்சை கிடைக்காது அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோன்னு அவர் விழுந்து சிரிக்கிறார். என்னடா தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு இவர். தமிழ் எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். அவர் சிரிக்கிறார், கேமராவில் காமிக்கிறான், அவர் குலுங்கி சிரிக்கிறார். ரொம்ப கேவலமாக போச்சு. அப்போ தான் அவர் தமிழ் பிச்சை கேட்குமா அப்படின்னாரு. என்ன சொல்கிறாருன்னாரு சபாநாயகர். ஒருத்தருக்கும் புரியலை. சரி ஏதோ சொல்கிறாருன்னு விட்டுட்டாங்க. இவ்வளோ கூத்தடிச்சு தமிழ்நாட்டை போய் மானத்தை கப்பலேற்றிட்டு அங்கே போய் வந்துட்டாங்க. அதை விட மானத்தை கப்பலேற்றி விட்டார் வைரமுத்து அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான செய்தி. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். கரெக்டாக முகத்திலேயே கிழிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது அஜித் கொலை வழக்கு. நேற்று சொன்னோம், பாவையா அந்த 5 போலீஸ்காரங்களை மட்டும் ஜெயிலில் போட்டீங்க, அவங்கள தூக்கில் போடுவாங்க, இல்லை ஆயுள் முழுவதும் தண்டனை கொடுப்பாங்க, அவங்க குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும். அவன்கிட்ட சொல்லி அடிக்க சொன்னவனை பிடிங்கயா அப்படின்னு சொன்னோம். பிடிக்க மாட்டீங்க, ஏன்னா அரசியல்வாதி பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கான், அவன் பூரா ஃபோனில் சொல்லிடுவான், அவன் தான் உண்மையான கொலையாளி, இவர்கள் அம்பு அவர்கள் தான் எய்தது அவங்க தான், வில்லு அவங்க தான் அப்படின்னு எல்லாம் நேற்று பேசணும். இன்றைக்கி பாவம் அஜித் குமாருடைய அம்மாவையே சொல்லியிருக்காங்க, பொய்யான புகழை கொடுத்ததற்காக நிகிதாவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு அடிச்சாங்க, யாருக்காக, எதுக்காக அடிச்சாங்க, என்ன காரணத்துக்காக என் மகன் செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க. எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாம கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பொய்யான புகாரை கொடுத்தா தப்பா, குற்றமா, சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல. 248ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, பிஎன்எஸ், புது குற்ற சட்டம், பிஎன்எஸ் குற்ற தண்டனை சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, போலீஸ்கிட்ட நீங்கள் பொய்யான ஒரு புகாரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. அதுவும் அந்த புகார் ஒரு சாவு அளவுக்கு போயிடுச்சுன்னா 10 வருஷம் தண்டனை. இப்போ நிக்கிதா மேலே வழக்கு போட்டால் 10 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்கள கைது செய்யுங்க அப்படிங்க. அடுத்தது ரொம்ப உருக்கமாக ஒன்று சொல்கிறாங்க, என் பையன் மேலே தப்பு இல்லை, நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு, தப்பு செய்யாதவனை இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு அழுகிறாங்க. என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று உத்தரவு போட்டிருக்காங்க. உண்மைதானே? பையன் நிரபராதி தானே. நிரபராதியை கொள்வது, நிரபராதிகளை சிறைக்கு தள்ளுறதெல்லாம் மண்ணங்களாச்சே. இவங்களுக்கு மனசாட்சி எதுவும் கிடையாது. தெய்வ சக்தியெல்லாம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க அந்த தைரியம் அந்த அம்மா சொல்லுது. நிரபராதின்னு என் பையனை சொல்லிடுச்ச கோர்ட்டு, ஒரு தப்பு செய்யாதவனை இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னா உண்மையிலே கேவலமான விஷயம். இதே இது அமெரிக்கா பெரிய நாடுகளில் நடக்காது. சட்டம் அங்கு தன் கடமையை செய்யும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அதுக்கடுத்தது அந்த அம்மா சொல்லுது,
இந்த அடித்து கொண்ட போலீஸ்காரங்களெல்லாம் ஏம்மா நாங்களாக அடிக்கலாமா, எங்களுக்கு மேலே இருந்தால் 5 பேர் சொன்னாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அம்மா கேட்குறாங்க, இவங்கள ஜெயிலில் போட்டீங்க, அவங்க எங்களை அடிக்க சொன்னது மேலிடத்துலேருந்து 5 பேருமான்னு சொல்கிறாங்களே, அந்த 5 பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய கேள்வி, நம்ம நேற்று கேட்ட கேள்வி. அந்த 5 பேர் யார், அவர்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இது வாங்கிடலாம், நம்ம பதில் வாங்கிடலாம். அந்த சிபிஐ ஒழுங்கான மனசாட்சி இருக்கிற அதிகாரியாக இருந்தால் 5 பேர் ஜெயிலில் இருக்காங்க, அடித்து கொன்னவங்க போலீஸ்காரங்க, அவங்கள கஸ்டடி எடு. இப்போ எவ்வளோ நாளானாலும் கஸ்டடி எடுக்கலாம், சட்டம் திருத்திட்டாங்க. நேராக சிபிஐ ஆஃபீஸ் கொண்டு போயிடு, உன்னை அடிக்க சொல்லி ஃபோனில் சொன்னவன் யாருன்னு லிஸ்ட் எடுங்க. இவன் ஒரு ஆளை சொல்லுவான், அந்த ஆளை போய் பிடி, உனக்கு மேலே எவன்டா சொன்னாங்க. இப்படியே போனீங்கன்னா மேலே இருக்கிறவன் வெளியில் வந்துடுவான், அதுக்கு அடுத்தது வந்தவன் வெளியில் வருவான். 5 பேர்த்தையும் பிடிச்சி உள்ளே போட்டால் தானே நீதி நியாயம். அந்த அம்மா கண்ணீரோடு சொல்கிறாங்க, அந்த 5 பேர் யார், அந்த 5 பேருக்கு தண்டனை இல்லையா? காவல்துறை இதை விசாரித்தா காவல்துறை அதிகாரியாக காட்டி கொடுக்க மாட்டாங்க, விசாரணையில் அரசியல்வாதியாக காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் இதை சிபிஐக்கு அனுப்புனது. சிபிஐ காவல்துறைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவான் இருக்க, வாயவை திறக்க மாட்டேங்கிறானுங்களே. இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, எங்கே போனானே தெரியல. மதுரை கோர்ட்டில் பேசிட்டு பார்க்குறாங்களா, எங்கே ஒருத்தன் வந்திருக்காங்க சிபிஐலேருந்து, காலே காணாங்க, மாயமாக மறைந்து விட்டார். நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம், காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்பணும்னு கேச போடுறோம். சிபிஐ லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவனை நம்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இவனே பரவாயில்ல, போலீஸ்காரன் அதை விட மோசமாக இருக்கும். அதனால் அந்த அம்மாவின் கண்ணீருக்கு நிச்சயம் இறைவன் பதில் சொல்லுவான். உண்மையான கொலையாளிகளான அந்த 5 பேரையும் பிடிச்சி தூக்கில் போடணும். 5 பேர்த்தையும் ரொம்ப நாளாக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவல்துறையில். கீழே இருக்கிறவனுக்கு ஃபோனில் சொல்லியோ அவனை முட்டி தட்டு, அவனை முட்டியே தட்டுவான், கால் குடிச்சு போயிடும். உடனே சொன்னாலே உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறான். அவன் ஐயா நீங்கள் தான் ஓ பெருசாகிடுச்சு, அசம்பிளியில் பேசுகிறான், நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்ட்டு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவான். அவன் கடைசி வேலை போயிடும். ஏன்டா முட்டியை வச்சான்னு கேட்பான். யார் எஸ்பி சொன்னார், டிஐஜி சொன்னார், ஐஜி சொன்னார்னா அவங்களுக்கு தான் கிட்டக்க போக மாட்டாங்களே, சட்டம் போகாதில்ல. அப்போ பலிகடாய் வந்தான் அவன். அதனால தான் சொல்கிறேன், போலீஸ்காரங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றணும். சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு எதிராக எந்த உயர் அதிகாரிகள் சொன்னாலும் செய்யாதீங்க. முடியாது சார்னு சொல்லுங்க. ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கியில் சுட்டாங்க, சுட்டது போலீஸ்காரன் தான். சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யார்? அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்கிச்சிருக்கா? எப்போ ஆச்சும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கலெக்டர் கொடுப்பார், மாவட்டத்தில் இருக்க எஸ்பி இருந்தால் கலெக்டர் கொடுப்பார். ஆக இந்த மேலிடத்தில் இருக்கிறவனுக்கு என்றைக்குமே தண்டனை கிடைக்காது. அந்த தண்டனையை கொடுங்க ஐயான்னு சொல்லி அந்த அம்மா நீதி கேட்குறாங்க, அஜித்துடைய அம்மா. ஆனால் நீதி இந்த இதில் தமிழ்நாட்டில் கிடைக்காது. அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்க, நீதியை இறைவனிடம் கேளுங்கள். இறைவன் இந்த சம்மந்தப்பட்ட 5 பேருக்கும் தண்டனை கொடுப்பான். மனிதர்களிடம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அதிகாரிகளிடம், இந்தியாவில் இருக்கும் சிபிஐ போன்ற அமைப்புகளிடம் நியாயம் கேட்காதீங்க, நீதி கேட்காதீங்க. பல அநீதிகளை செய்து கொண்டிருப்பவர்களே இவர்கள் தான். அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு நான் பதிய விரும்பும் கருத்துக்கள். இறைவன்கிட்ட முறையிடுங்க, அந்த 5 பேரும் நாசமாக போகணுன்னு முறையிடுங்க, அதுக்கு நிச்சயம் வலிமை உண்டு. அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில் நாம் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது, ஜெயலலிதாவின் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் அப்படின்னு வருமான வரித்துறை போய் கோர்ட்டில் முறையீடு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்க சொத்தெல்லாம் ஏலத்துக்கு கூட போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் சார்பாக நம்ம பேச வேணாம், மனசாட்சிப்படியும் உள்ளதை பேசுவோம். ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் நாங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் மறந்துடுங்க. ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக நான் சொல்கிறத கேளுங்க. நான் ஜெயலலிதாவை எதிர்ப்பவன், ஜெயலலிதா அக்யூஸ்டு, ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்கிறவங்க அதை மறந்துடுங்க. மனசாட்சியோடு நான் சொல்கிறத கேளு. அந்த அம்மாவுக்கு இப்போ சொத்துக்கள் ஏலம்னு வந்துருக்கு. சொத்துக்களுடைய பட்டியல் இருக்குது இன்கம் டேக்ஸில். அந்த பட்டியலை எடுத்து பாருங்கள்.
எந்த சொத்தாவது அந்த அம்மா அரசியலுக்கு வந்த பிறகு சம்பாதிச்ச சொத்து இருக்கான்னு ஒன்றை காமிங்க. குன்ஹா கொடுத்தார்ல ஜட்ஜ்மெண்ட்டு, காமிங்க. ஒன்று ஒரு சொத்தும். போயஸ் கார்டன் 71 அவங்க அம்மா வாங்கினது. ராஜ்சில் தோட்டம் ஹைதராபாத்தில் 70களில் வாங்கினது. மற்ற சின்ன சின்ன இதெல்லாம் வந்து 70 அவர்கள் சினிமா வர்றதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கின சொத்து. அந்த சொத்து இடத்துக்கு வந்துருக்கு. இவன் என்ன சொல்கிறான், அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தவர்களுக்கு நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட்னு துபாயில் போய் கம்பெனி வச்சு 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போடுவான். ஆனால் போடுறவன்லன்னு சொல்கிறான், நான் யோகியன் ஜெயலலிதா அக்யூஸ்டுங்கிறான். அதையும் இந்த நாடு நம்புது. 71 ஜெயலலிதா அவங்க வாங்கின பணம் வாங்கின அந்த சொத்தெல்லாம் சுய சம்பாத்தியத்தில் சினிமாவில் நடித்ததில் அட்டாச் பண்ணியிருக்கான். கோர்ட்டே அட்டாச் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த அம்மா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவளுக்கு எப்போ வரும்? அரசியலுக்கு வந்து சொத்து வாங்கினா தானே வரும். இதே இதென்னும் நம்ம பாருங்க, இன்னொரு ஆங்கிள்லையும் திங்க் பண்ணுங்க. சசிகலா சொத்துக்களை வாங்கினது பூரா அந்த லேடி, அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க. அந்த சொத்தெல்லாம் போயஸ் கார்டனில் 11 கிரவுண்டு அந்த அம்மா வாங்கியிருக்கு. அவங்க பேரில், பினாமி பேரில், டிரைவர் பேர்லேயோ 6 பேர்லேயோ 11 கிரவுண்டு. ஒரு கிரவுண்டு 10 கோடி, 110 கோடிக்கு அவங்க வேறு ஒரு ஆள் பேரில் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடநாடு, சிறுதாவூர், இந்த மாதிரி பல 1600 கோடி எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் போய் சீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 400 கோடி அதுக்கு ஃபைனை கட்டிட்டா அத்தனை சொத்தையும் அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா சொத்துக்கு 13 கோடி கட்டணும், கட்ட ஆடு இல்லை. இப்போ வந்து ஏலத்துக்கு விட போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா தீபா, அந்த ஜெயலலிதா அவங்க வீட்டில் இருக்குது. அதுக்கு மெயின்டெனன்ஸே மாதம் 1 லட்சம் வேணும். 4-5 வாட்ச்மேன் போடணும். கூட்டுறதுக்கே 2-3 பேர் வேணும். அந்த அம்மாவே வந்து 1 லட்சம் கூட பண்ண முடியலை. இதில் 3வது நான் பண்ணுறது, இந்த அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கணும். அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி போட்டு அந்த 13 கோடியை கட்டி இந்த போயஸ் கார்டனை எங்களுக்கு கொடுமா, கட்சிக்கு அதிமுகவுக்கு கொடுமான்னு சொல்லி இந்த தீபாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அவங்க விற்கணும்னு இருக்காங்க. கொடுத்து அதை ஜெயலலிதாவின் நினைவிடமாக்கலாம்ல. அவரை வச்சு தானே சம்பாதிச்சிங்க எல்லாருமே, ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி. யாருக்காவது அந்த பற்று இருக்கா? ஃபோட்டோ மட்டும் ஜெயலலிதா, அதையும் பக்கம் போடுறதில்லை. ஃபோட்டோ மட்டும் எம்ஜிஆர். அப்போ இன்றைக்கி ஏலத்துக்கு வர்றது அவருக்கு அசிங்கம் தானே. அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இழுக்கு தானே. அதை பற்றி யோசிக்கிறாங்களா யாராச்சும் அதிமுக தலைவர்? இதெல்லாம் இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக இருந்து மனசாட்சிப்படி கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்குது, அரசியல் அது எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். யாருக்கு தண்டனை கிடைக்குது? உண்மையான குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. 400 கோடி முடிஞ்சு போச்சு. சசிகலா மீது உள்ள கரை முடிஞ்சு போச்சு. சசிகலா சம்பாதிச்ச சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்திருந்தால் நம்ம பெருமை அடையலாம். கொள்ளையடிச்சாங்க, ஏலத்துக்கு வந்துருச்சுப்பாங்க. இந்த அம்மாவின் சொத்துக்கள் ஆட்சிக்கு வந்த அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்திருந்தால் பெருமைப்படலாம். மக்கள் சொத்துப்பா, அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து பண்ணியிருக்குன்னு. எல்லாம் சினிமாவில் நடிக்கும்போது வாங்கிய சொத்துக்கள் ஏலத்துக்கு வருது. 13 கோடி வரி கட்டணும். 13 கோடியை கட்ட ஆள் இல்லை. அவரால் சம்பாதித்த மந்திரிகள், கட்சிக்காரவங்க யாருமே வந்து கையில் இருந்து பணம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அந்த தீபாவுக்கே அது ஒரு 7-8 சொத்து இருக்குது. எதையாச்சும் ஒரு சொத்தை விற்றாச்சும் அந்த கடனை கட்டலாம்ல. வரிய 13 கோடி தானே. அந்த அம்மாவுக்கு அதை விற்க மனசு வரல. எல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சுன்னா கேவலம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? இதை யார் யோசிப்பா? அவர் பேரை சொல்லி சம்பாதித்தவர்கள் யாரும் இதை யோசிப்பதாக இல்லை. அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கருணாநிதி அவர்கள் வந்து நினைவு இழந்துட்டார். பேசவே முடியலை. ஆட்களை பார்த்தா கூட அவருக்கு அடையாளம் தெரியாது. ஸ்டாலின் அவர் காது பக்கத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லுவார். அப்போ கண்ணு முடித்து பார்ப்பார். அந்த நிலைமையில் தான் இருந்தார் இறக்கும் தருவாய். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஜெகத்ரட்சகன், இந்த ஜெகத்ரட்சகன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் போட்ட பிச்சையார் இன்றைக்கி உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர் இறந்தோன்னா அவர் முதுகில் குத்திட்டு வந்துக்கிட்டு கருணாநிதி பக்கம் போய் எம்பி இதெல்லாம் வாங்கிட்டு 50,000 கோடி 25,000 கோடின்னு பிஸ்னஸில் சம்பாதிச்சுட்டு
காலேஜ் அமைச்சு கொடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை. இன்றைக்கி எம்பி ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, கருணாநிதியின் புகழ் பாடுகிறார். கருணாநிதி எப்படி சொல்கிறாருன்னா, கருணாநிதி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது மோடி வந்தாராம் கோபாலபுரத்துக்கு. வந்துட்டு என்ன கேட்டாராம், என்ன நீங்கள் இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட டெல்லியில் பெரிய வீடு இருக்குது எனக்கு, நீங்கள் டெல்லிக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னார். உண்மையிலேயே மோடி அப்படி சொன்னாரான்னு யாருக்கும் தெரியாது, இந்த கூட்டமாக சொல்கிறாங்க அப்படி சொன்னார். இவ்வளவு செல்வாக்கு படைத்த நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்களே, நீங்கள் வாங்க, டெல்லியில் எனக்கு பெரிய வீடு இருக்குது, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூப்பிட்டார். தலைவர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், உங்கள் வீடு பத்தாதுன்னார். நான் கூட பயந்துட்டேன், என்னடா தலைவர் பெரிய வீடாக கேட்க போகிறாருன்னு சொல்லிட்டாரு. உங்கள் வீடு எங்களுக்கு பத்தாது, காரணம் எனக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு தங்கறதுக்கு வீடு இருக்குன்னு சொன்னார். சரி, அப்படியே சொன்னாருனாலுமே அதுக்கு கருணாநிதி சொன்னாராம், எனக்கு பெரிய வீடா, எனக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் இருக்கும் இடத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன ஒரு பொய்யான தகவல்னா, அவருக்கு பேசவே வரல, அவருக்கு ஆள் வந்ததே தெரியாது. ஸ்டாலின் அவர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் போய் காதில் சொல்லுவார். ஆனால் என்ன லீடு விடுறாங்க பாருங்க, அவங்க சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும், மந்திரி பதவி வேணும்னா இப்படியா? எல்லாரையும் சொன்னார் எனக்கு 2 கோடி தொண்டர்கள். அவர் பேசவே இல்லை. சரி, 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே, எங்கே 2 கோடி தொண்டர்களுக்கு எங்கே போகிறது? 2021 அசம்பிளி எலெக்ஷன்லேயே திமுக வாங்கின மொத்த ஓட்டே 1,60,00,000 என்னமோ, அதில் கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் இருக்குது. அது தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையா, உங்களுக்கு தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கா. பல வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க கட்சிக்காரங்கெல்லாம். எல்லாம் கேட்டால் எனக்கு 2 கோடி, அவங்க அண்ணாதிமுக எனக்கு 2 கோடி அப்படிங்கிறது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஜனத்தொகைக்கு மேலே போகும். 2 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரா, மிகச்சிறிய வீட்டில் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னார். கோபாலபுரம் மிகச்சிறிய வீட்டில் கருணாநிதி யார் இருந்தாருன்னா, அந்த வீடு ராசி. அவர் ஜோசியம் பயங்கரமாக பார்ப்பார், இந்த பக்கம் திட்டுவார், அது வந்து மூட பழக்கம் அப்படிம்பார். இந்த பக்கம் ஜோசியம், திமுககாரங்க பூரா ஜோசியம் பார்ப்பாங்க. அந்த ஈரோடு இருக்கார் ஈவேரா, அவர் மட்டும்தான் பார்க்க மாட்டார், உண்மையான பகுத்தறிவாதி. ஆனால் பகுத்தறிவாதி இல்லை, பகுத்தறிவு இல்லாதவர்கள். அந்த சாமியை திட்டமே அந்த இதுங்களெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகளை, மத நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துவவர்கள்லாம் பகுத்தறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவங்க பகுத்தறிவாதிம்பாங்க. ஆனால் அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணவர் அவர் தான், அது ஈவேரா. அண்ணாதுரையும் புற்றுநோய் வரும்போது கூட விபூதி பூசினதை தட்டி விட்டார். அவங்க தான் உண்மையான கடவுள் எதிர்ப்பாளர்கள். இவங்க ஏன் அந்த வீட்டில் கோபாலபுரத்தில் தான் ராசி வாஸ்து. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், பரவாயில்லப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறையா படங்களுக்கு வசனம் எழுதணும், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சியை பிடிச்சது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சராகணும், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முதலமைச்சராகணும் அப்படின்ட்டு அந்த வீடை விட அவர் போகல. அப்போ எளிமை காரணம் இல்லை, எளிமையாக இருக்குங்கிறது காரணம் இல்லை. காமராஜர் வீடு கூட தேனாம்பேட்டையில் இருக்கும், போய் பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இதுலையா அவர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதில் வேடிக்கை, அந்த வீடு அவர் வீடு இல்லை, இன்னொருத்தர் கொடுத்தாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, ராசி வாஸ்து, அங்கிருந்தே போகல. அதனால் ஒரு ஜெகத்லட்சுமி சொல்லபடி எளிமைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 2வது துணைவி இருக்காங்கல்ல, சிஐடி நகர், அவங்க வீடு போய் பாருங்கள், அது சாதாரண வீடாக பங்களாவாக இருக்கும், அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும். அப்போ இவர் எளிமையானவராக இருந்தால் 2வது மனைவிக்கும் இந்த மாதிரி வீடை வைக்காத நான் வரமாட்டேன், சாதாரண வீடாகன்னு சொல்லியிருக்கணுமே. அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. அவருடைய வாரிசுகளுக்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருக்கணுமே. ஸ்டாலினோட வீடு வேலைச்சேரியில் இருக்குது, 100 கோடி பிரம்மாண்டமான பங்களா. செனட் ஆஃப் உள்ள ஒரு வீடு இருக்குது, அது வீடு கெடுங்க, அது ஒரு 100 கோடிங்கிறாங்க. உதயநிதி பங்களாவை சொல்கிறாங்க, அது ஒரு கோடிக்கு 100, அதுவும் பல கோடிங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து தேர்தல் கமிஷனில் உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கேன், எனக்கு வீடே இல்லை அப்படின்னு. அப்போ செனட் ஆஃப் எங்கே யார் வீடு, வேலைச்சேரி யார் வீடுன்னு கேட்க முடியாது, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கேட்க மாட்டாங்க. ஆக இவர் எளிமையாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜெகத்லட்சகன் அவருடைய வாரிசுகளும் எளிமையாக இருக்கணும், எல்லாம் 100கணக்கான கோடி இதில் இருக்காங்க. சரி, அவங்கள விடுங்க. இவங்க கட்சி மந்திரிக்கு வீடெல்லாம் போய் பாருங்கள், ஜெகத்லட்சகன் யாராச்சும் எளிமையாக இருக்காங்களா? கேஎன்எல் வீடை பாருங்கள், துரைமுருகன் வீடை போய் பாருங்கள்,
KKSSR ராமச்சந்திர வீடை ஊரில் போய் பாருங்கள். ஒவ்வொரு மந்திலையும் எடுத்து வைக்கிறேன். இவருக்கு பெரியசாமி வீடை போய் பாருங்கள். பொன்முடியோட வீடை போய் பாருங்கள். எளிமையான வீடா நீங்கள்லாம்? ஏன் அந்த இவர் கரூர்காரரு அவர் 300 கோடியில் வீடு கட்டினாருன்னு தானே ஈடி சொல்கிறான். 300 கோடி 300 கோடியில் அப்படி எப்படித்தான் வீடு கட்டி எங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கும் புரியல. எத்தனை பேர் இருந்தாலுமே 300 கோடியில் என்னத்தை இருக்கிறது? 100 பேர் வசிக்கலாமே 300 கோடி வீட்டில். அதனால் எல்லாமே ஆடம்பரம். கட்சிக்காரன், மந்திரி, எம்எல்ஏ வீடை போய் பாருங்கள். திமுக எம்எல்ஏ வீடு, எம்பி வீடை போய் பாருங்கள். அதனால் ஜாலரை அடிக்கிறதுன்னா அவங்களுக்கு ஜெகத்ரட்சகன். தமிழ்நாட்டு மக்கள்லாம் இழிச்ச வாங்கிங்க, முட்டாள்கள், நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி ஜாலரை அடிக்காதீங்க அப்படிங்கிறத ஜெகத்ரட்சகனுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.